Hi student, in the video நம்ம பார்க்க போறது exercise 1.2ல 4th and 5th sum. 4th sum என்ன அப்படினா represent of the given relation, arrow diagram, graph and set in roster form. கொடுத்திருக்கிற ரிலேஷனை நம்ம arrow diagram ஆவும் graph ஆவும் roster formல express பண்ணணும். ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? x, y, x is equal to 2y, x ல உள்ள எலிமெண்ட் என்ன அப்படினா 2 3 4 5, y ல உள்ள எலிமெண்ட் 1 2 3 4. x is equal to 2y ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நம்ம தான் ரிலேஷன்ல உள்ள எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x க்கு வேல்யூ கொடுத்தோம் அப்படினா y நம்ம ஃபிராக்ஷன்ல ஜெனப்ப சோ நான் y க்கு வேல்யூ கொடுத்து r ல உள்ள எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சோ first I will take y is equal to அந்த எலிமெண்ட்ல என்னலாம் இருக்கு 1 2 3 4. first I will give y is equal to 4 na, then x is equal to 2 into 1 which gives 2. again y is equal to 2 ரெண்டாவது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x is equal to 2 into 2 நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4. then y is equal to 3 ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். then x is equal to 2 into 3 6. ஆனா அந்த 6 ங்கற எலிமெண்ட் நம்ம கொடுத்திருக்கிற x ங்கற செட்ல இல்ல. சோ பாசிபிள் ரிலேஷனோட எலிமெண்ட் என்னன்னா y க்கு 1 and 2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தான். சோ ரிலேஷன்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்னது? r is equal to set of all. first we have to write the x value. x என்னது நமக்கு 2, y value 1. மாத்தி எழுதிர கூடாது. 1, 2 னு தப்பாயிரும். 2, 1 next 4, 2. 4, 2, 6 and 3 we need not to write because 6 doesn't belongs to the set A. A ங்கற எலிமெண்ட்ல 6 டேர்ம் இல்ல. சோ r ல உள்ள எலிமெண்ட் என்னன்னா 2, 1, 4, 2. r is equal to 2, 1, 4, 2 னு எழுதி இருக்கிற இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லணும். now we represent the relation as arrow diagram. x ல வந்து 2 3 4 5 ங்கற டேர்ம் இருக்கு. y ல 1 2 3 4. ரிலேஷன்ல உள்ள டேர்ம் என்னது? r has 2, 1 and 4, 2. அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணா போதும். அப்ப 2 ஓட இமேஜ் என்னது? 1. 4 ஓட இமேஜ் வந்து 2. இப்படி ரெப்ரசன்ட் பண்றதை தான் நம்ம arrow diagram அப்படின்னு சொல்றோம். next we have to represent in graph. so x value என்னது 1 2 3 4, y value again 1 2 3 4, r ல உள்ள எலிமெண்ட் 2, 1 4, 2. by x axis ல 2, y axis ல 1 னா this point வந்து 2, 1. next one வந்து 4, 2 4, y axis ல 2. so 4, 2. இப்படி ரஃபா கிராஃப்ல பிளாட் பண்றது தான் represent in a graph அப்படின்னு சொல்றோம். செகண்ட் சப்டிவிஷன் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படினா x, y, y is equal to x plus 3, x and y are natural number less than 10. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல உள்ள எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூ 1 to 9, again y ஓட வேல்யூ 1 to 9 கொடுத்திருக்காங்க. சோ டெஃபினிஷன் என்னது? y is equal to x plus 3. இப்படி ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சம்ல x க்கு வேல்யூ கொடுக்கலாம். சோ x is equal to 1 னா y is equal to 1 plus 3 4. then x is equal to 2 na, y is equal to 2 plus 3, that is equal to 5. next x is equal to 3 na, y is equal to 3 plus 3 6 ஆயிரும். x is equal to 4 அப்படினா y is equal to 4 plus 3 7. நம்ம 9 வரைக்கும் போடணும். then x is equal to 5, y is equal to 5 plus 3, that is 8, and x is equal to 6 na, y is equal to 6 plus 3 9. the elements of r is equal to ordered pair la எழுதணும் நம்ம, that is 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. 7 8 9 x ல இருக்கும். ஆனா அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதோட இமேஜ் வந்து y ல இருக்காது. சோ அந்த வேல்யூ நம்ம எழுத வேண்டாம். so these are all the terms of r. now r நம்ம கண்டுபிடிச்ச r அது arrow diagramல ரெப்ரசன்ட் பண்ணனும். arrow diagram r வந்து 1, 4, 2, 5. x and y ல உள்ள எலிமெண்ட் என்னது? x and y less than or equal to 9 are all in natural number. so x ல உள்ள எலிமெண்ட் 1 to 9, y ல உள்ள எலிமெண்ட் 1 to 9. ஆனா நம்ம எப்படி இமேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ஓட இமேஜ் என்னது? 4. so அப்ப 1 maps to 4. 1 ஓட இமேஜ் வந்து 4, 2 ஓட இமேஜ் 5, 3 ஓட இமேஜ் 6, 4 ஓட இமேஜ் 7, 5 ஓட இமேஜ் 8,
6ஓட இமேஜ் 9. இந்த மாதிரி மேப் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் we have to represent these values in graph. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ரஃபாக போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் அப்படி பிளாட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் வேல்யூ வந்து 4. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,4. நெக்ஸ்ட்டு 2,5, 2,5, 3,6, 4,7. நெக்ஸ்ட்டு 5,8, 6,9. அதோட ஸ்டாப் பண்ணி அதுக்கு மேலே பாயிண்ட்டு வராது. 5,8, 6,9. 1.2ல ஃபிஃப்த் சம் பெருசாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம், பட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். A company has 4 categories employees. 4 கேட்டகரியில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. என்னென்ன கேட்டகரினா அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அசிஸ்டண்ட்டோட சேலரி எவ்வளோனா 10,000, கிளர்க்கோட சேலரி 25,000, மேனேஜரோட சேலரி 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி 1 lakh. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆர்டர் பேராகவும் ஆரோ டயக்ராமாகவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. கிளர்க் வந்து 4, மேனேஜர் வந்து 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஆரோ டயக்ராமாகவும் ஆர்டர் பேராகவும் எழுதுனா போதும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டோட சேலரி எவ்வளோ நமக்கு தெரியும். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அசிஸ்டண்ட்டோட சேலரி ₹10,000, கிளர்க் வந்து 25,000, மேனேஜர் வந்து 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா 1 lakh. இது வந்து சேலரி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட் வந்து 5, கிளர்க் வந்து 4. அது நம்ம அசிஸ்டன்ட்டுங்கிறதுனால A1, A2, A3ங்கிற ஆல்ஃபபெட், C1, C2, C3 கிளர்க்கு, மேனேஜருக்கு M1, M2, M3, E1, E2. எக்ஸ் ஒய், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்டர் பேரில் ரிலேஷன் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸ், ஒய் அப்படி தான் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலரி எழுதணும், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயீஸ் எழுதணும். ஸோ ஆர்டர் பெர் ஃபார்ம் என்னது, ரிலேஷன் R is equal to 10,000. எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க, 5. ஸோ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. 10,000 A5. அதே மாதிரி 10,000 A5. அதே மாதிரி 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. 4 members are clerk. Next manager. So 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. அடுத்து 1 lakh E1, 1 lakh E2. So set bracket open பண்ணி set bracket close பண்ணணும். This is the representation of the given information in the ordered per form. The rows. Now we represent this information in arrow diagram. X ல வந்து நமக்கு salary ஓட information இருக்கு, Y ல வந்து employees இருக்கு. இப்போ 10,000 சேலரி எவ்வளோங்க, யாருன்னா அசிஸ்டண்ட். ஸோ A1, A2, A3, A4, A5. அகெயின் 25,000 யார் இருக்கலாம், கிளர்க்கு. ஸோ C1, C2, C3, C4. 50,000 வந்து மேனேஜர். மேனேஜர் எத்தனை, M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. ஸோ E1, E2. இதான் இந்த சம்மோட ஆன்சர்.